எல்லாரும் கண்களை அடைச்சு தேவ சமூகத்தில் இதை கேட்கிறதான அநேகருடைய வாழ்க்கை மாறும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில் என்கரேஜ் ஆகி மாறும்படியாக, உற்சாகத்தை தூண்டிவிடும்படியாக இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே ஆராதனை பாட்டை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இது எங்களுக்காக மட்டுமல்ல, இது யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் தாமே கிரியை செய்து அவர்கள் பிளஸ் ஆகி மாறும்படியாக, குடும்பங்கள், தனிப்பட்ட ஜீவிதங்களை, சபைகளை கர்த்தாவே ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் கிருபையால் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இதுக்காக எடுத்த பிரயாசங்கள் தேவாதி தேவனை விருதாவாய் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து தேவனுடைய மகிமைக்காக இந்த பாட்டை நாங்கள் இனாகரேஷன் பண்ணும்படியாக, இந்த ஆராதனையை இனாகரேஷன் பண்ணும்படியாக கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய மகாபிரிய கரங்கூட இருந்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே கர்த்தாவே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இதனுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய மகாபிரிய கரங்கூட இருந்து நீர் அதை செய்து முடிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. இது ஒன்று மட்டுமல்ல, இது போல பல ஆராதனை பாட்டுகளை ரிலீஸ் பண்ணுகிறதுக்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். இந்த வருஷத்தில் அநேக காரியங்கள் தேவனுடைய நாமத்திற்காக செய்ய தேவன் கிருபை செய்வீராக. இது ஒரு தொடக்கமாக இந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவரை தொடங்குறதான இந்த தொடக்கம் ஆண்டவர் இந்த வருஷம் முடியும் மட்டும் பல ஆராதனைகளை ஆண்டவரே ரிலீஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. இதற்காக ஒத்துழைக்கிறதான அருமையான ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சகோதரிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவங்களை எல்லாவரையும் இதுக்காக உழைக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் வந்திருக்கிறார் அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம், அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளாலும் நிரப்பும் கூட இரும் கனமையுமே நீர் எடுத்தள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான மதிய வேளையில் நம் தேவனை துதித்து பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து சில நேரங்கள் நாம் பாடி கர்த்தரை மகிமை செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுவீராக. உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, ஆளுகை செய்வதாக என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நீர் எங்களை தொடுவீராக. உங்கள் உன்னத பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே மேகமாய் எங்க மேல இறங்குகிற அந்த தேவனுடைய பிரசன்னம், உன்னத பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்களை ஆட்கொள்வதாக என்று நாம் கேட்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே. நீ நல்லவர் அப்பா, வல்லவர் அப்பா. கடந்த ஆண்டை எத்தனையோ பேர் கடக்க முடியாமல் கடந்து சென்ற போது இந்த ஆண்டை கடக்க பண்ணியிருக்கிறீங்களே, எங்களை இம்மட்டும் நடத்தின எபினேசர், எங்களை இந்த ஆண்டு முழுவதும் வெற்றியாய் நடத்துவது நீர் போதுமானவராய் இருக்கிறீரே. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையை உம்முடைய கரத்துல தருகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேகமாய் இறங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, சொல்லுவோமா? உங்க பிரசன்னம் எங்களுக்குள்ளாய் வரும்போது, எங்க
குறைகளை மாற்றுகிறது அப்பா. குறை உள்ளவர் நிறைவாகுவேன் உந்தன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும். வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும். எந்தன் விசுவாச ஓட்டம் முன் செல்லும் அப்பா. முன் செல்லும், என் முன் செல்லும். எந்தன் விசுவாச சொல்லுமா உந்தனின் பிரசன்னமே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும். ஏக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும். ஏக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். சிங்கத்தின் கெபியிலோ, சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பேர்பட்டதாய் காணப்பட்டாலும் அந்த இடத்திலேயோ நாங்க இருக்கிற சூழ்நிலையில உம்மை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்.
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் அசைப்பதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் அவரை உயர்த்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனைக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பரலோக பிரசன்னம் எங்களை இறங்குவதாக, நிரப்புவதாக, எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்க பரிசுத்த கரம் எங்கள் சிரசின் மேல் இறங்குவதாக. உயிரற்ற சூழ்நிலைகளில் உயிர் உண்டாவதற்கு இந்த ஆராதனையை நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பரிசுத்தரே, இந்த ஆண்டு நீர் உயிரடைய செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க மரித்து போன சூழ்நிலைகளில, எங்க ஊழிய பாதைகளில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில, சபையின் சூழ்நிலைகளில, எந்த இடங்களில் எல்லாம் உயிரற்று கடக்கிறதோ அந்த இடத்தில் ஜீவன் உண்டாகும் என்று சொன்ன அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த பகல் வேளையில எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 37வது அதிகாரத்தின் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த ஆண்டிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், என் ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன், நீ உயிரடைவாய். இந்த செய்தியை அல்லது இந்த வீடியோவை பார்க்கிற யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயிரடைய செய்வேன் என்று சொன்னதை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேத பகுதியை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் புத்தகம் 37 பக்கம் 1009. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான்,
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட உயிரற்ற சூழ்நிலைகள், இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், யாருக்கோ ஒரு ஆளுக்கு இது நடக்குது, இல்லை யாருக்கோ ஒரு ஆளுக்கு, ஆண்டவரை அறியாத ஒரு ஆளுடைய வாழ்க்கையில தான் உயிரற்ற சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, எந்த காரியமும் வாய்க்காமல் இருக்கிற சூழ்நிலை தேவனை அறியாதவர்களுக்கு தான் இருக்குது. அப்படி நான் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது யாருக்காக உரைக்கப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய சொந்த ஜனமாக மற்ற ஜனங்களில் இருந்து வேர்பிரிக்கப்பட்ட ஜனங்களின் சூழ்நிலை இருட்டுக்குள்ளாக அல்லது உடைக்கப்பட்ட நிலைமையில ஒரு எலும்பின் அனுபவத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட நிலைமையில பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக இருட்டாய் கிடக்கிறதான பிரேத குழியின் சூழ்நிலைகளுக்குள்ளாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனம் யார்? தேவனை சொந்த ஜனமாய் கொண்ட ஜனம் தான் அந்த இஸ்ரவேல் ஜனம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும், நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஆண்டவரை பின்பற்றுகிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது? அநேக நாட்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறேனே. ஆனா என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எலும்பு கூடை போல பிறருக்கு பிரயோஜனமற்ற நிலைமைகளை, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு பிரயோஜனமற்ற சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன் என்று வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் வரும்போது, அன்று ஆதியிலே அந்த ஜலத்தின் மீது அசைவாடின அதே தேவன் மனிதனை உருவாக்குவதற்கு ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாய் ஊற்றின அதே தேவன் இன்று நமக்குள்ளாக, நம்மளுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் ஜீவ சுவாசத்தை ஊத விரும்புகிறார். அது எதற்காக தெரியுமா?
நம்மளுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுவதற்கு. இவ்வளோ காலமும் பலர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கை விளங்காது, உன் வாழ்க்கை நல்லாகாது, நீ நல்ல நிலைமைக்கு வரமாட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை குறித்து நீங்க தீர்க்க தரிசனம் உரையுங்க. என்னன்னா அவர் சொன்னதை நீங்க சொல்லுங்க, நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, செய்யாதிருக்கிற ஒன்றையும் அவர் வாக்கு பண்ணுகிறதும் அல்ல என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த பகல் வேளையில நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உயிரற்ற நிலைமையில காணப்படுகிறது. நானா அல்ல, பல சூழ்நிலைகளின் நிமித்தம் நான் கொலையுண்டு நான் பிரேத குழிகளுக்குள்ளாக இருக்கிறப்பா. ஆனா ஒரு நாள் வரும், உங்க வார்த்தை உண்மை, நீ இங்க பேசின வார்த்தை உண்மை, அது ஒரு நாளைக்கு உயிரடைய செய்யும் என்று நாம் விசுவாசத்தோடு இந்த ஆண்டு நாம் அறிக்கை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில சிறந்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது எல்லாமே அவர் நம்மள்ட்ட என்ன சொல்றாரோ அதை நம்பணும். அவர் செய்ய அவர் வல்லவர். நாம் விசுவாசிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் சொல்லுகிறதை நாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொல்லி இருப்பதை, நம்ம ஊழியத்துல சொல்லி இருப்பதை, நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக தரிசனங்களில திட்டங்களில கர்த்தர் என்ன நம்ம வாழ்க்கையில் பேசி இருக்கிறாரோ அதை நாம் பேச ஆரம்பிக்கும் போது கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருப்பார். இந்த நாட்களில நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை சூரியமாய் காணப்படலாம், வெறுமையாய் காணப்படலாம், மறைந்து இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளையும் தாளந்துகளையும் என்னால் வெளியே கொண்டு வர முடியலையே என்று ஏங்கி கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறார் என்றால் உயிரடைய செய்ய விரும்புகிறார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாடலை தந்தார். அதை தான் நாங்கள் தொடர்ந்து பாட போகிறோம். இந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட விஷயங்களில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க சபையில, உங்க ஊழியத்துல கர்த்தர் கொடுத்திருக்கும் சகல திட்டங்களிலும் உயிரடைய செய்கிற தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த ஆண்டு முழுவதுமாய் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் பாடுகிறோம், எங்களோடு இசைந்து விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்களும் பாடுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார்,
அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனால். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனால். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சாதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். உயிரடையுமே என் சூழ்நிலை, என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் தரிசனம் என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் திட்டமே என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே என் சூழ்நிலை ஊழியத்தில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் தரிசனம் என் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் திட்டமே ஊழியத்தில் உயிரடையுமே. சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் படையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரு
பெருவிழா காண்போம். ஆஹா கட்டுகள் அறுத்திடும் விடுதலை பெருவிழா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பலராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆஹா பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன். பார்ப்போற்றும் தேவன், பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன். பாரினில் வேறில்லை பாக்கியம், நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழுப்பும். ஆஹா ஆராத காயங்கள், ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆட்சிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரி, அநாதையாவதே இல்லை. ஆஹா தேவன் நம்மளோடு இருக்கிறார். சொல்லுமா, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா சிறை வாழ்வு மறையும், சியோனின் மகிமை திரும்பும். ஆஹா நூகங்கள் முறித்திடும், கட்டுகள் அறுத்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆஹா பதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். ஆஹா பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆஹா அநாதி தேவன். சொல்லுமா, நீர் எங்க தேவன் அப்பா, நாங்கள் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொடிக்கும். ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. நிம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. நிம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, சொல்லுமா, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா, உமக்கு கோடி நன்றி ஐயா. எபினேசரே, கோடி கோடி. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை வேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை வேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே, 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 கோடி கோடி. சொல்லுவா, எபினேசரே, நீரங்க நேசரப்பா, நன்றி ஐயா. நிம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. நிம்மட்டும் உதவின தேவன் நீ,
சாலையில் நடக்க வைத்தீர். நீர் தண்ணீரும் கடக்க வைத்தீர். அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். சொல்லுமா எபினேசரே, எபினேசரே. ஓ கோடி கோடி நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே, எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர். கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர். கிருபையினாலே அழைத்து வந்தீர். அறியாமல் காத்து கானானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். அறியாமல் காத்து கானானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே, எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உங்கள் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. சொல்லுவோமா, நீங்க தான்ப்பா எங்கள் தேவன், நீங்க தான்ப்பா எங்க ராஜா. நாங்க போற்றும் எங்கள் தேவன் நீங்க தான்ப்பா. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமைதனை சொல்லுமா. எங்கள் ஆயுள் உள்ளவரை உம்மை மாத்திரம் நாங்க சேவிப்போம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதுமாக எத்தனையோ போராட்டங்கள் வழியாய், அக்கினிகள் வழியாய் நாங்கள் கடந்து வந்தோமே அப்பா. ஆனா உங்க கிருபை எங்களை தாங்கினதே, எங்களை நடத்தினதே. உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு எங்கள் தேவன் நீர்.
கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீர். ஷடாய் தேவமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை சித்து நாம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே. நம் வாழ்க்கை எல்லா எஸ்ஐக்கு சித்து நாம் முடிந்து ரெகோபோத் ஆரம்பிக்கிறது இந்த ஆண்டு. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவனே. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, நான் கண்ணீரோடு வீழ்ந்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான சம்பூரணமாய் மாற்றுகிறவரே, கம்பீரமாய் அறுக்கச் செய்கிறவரே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. எல் ஷடாய் தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் பொய் சொல்லுகிறவர் அல்லப்பா, பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் ஓ நீர் சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா அவர் நாமம் எல்ரோயி நம்மை எந்நாளும் காண்கின்றவர். நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓ கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏகினி தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று
நல்லவரா, மற்ற எல்லாமே அருளிடுவார், மற்ற எல்லாமே அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிகிறவராயிருக்கிறார். நாம் போகும் பாதை இன்னதென்று அறிந்திருக்கிறாரே. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓஹோ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் சொல்லுமா, எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீங்களப்பா. அன்று ஆபிரகாமை கண்டீரே, அன்று மோசேயை கண்டீரே, அன்று யோசுவாவை கண்டீரே. எங்களையும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீரே. போவதில்லை, ஓஹோ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், சோர்ந்து போய்விடாதே. நம் சோர்ந்து போகாமல் நமக்கு முன்வைத்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். நம் ஓட்டத்தை, விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கினவர் இறுதி வரை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓஹோ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. அசைவாடு அடலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, அன்று ஆதியில் ஆண்டவரே ஜலத்தின் மீது அசைவாடினவரே. அசைவாடு அடலாக்கு எங்கள் அக்கினி. ஓ, சொல்லும் அசைவாடு, அசைவாடு அடலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஓ, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக அந்த அசைவாடுதலின் ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வீராக. ஓ, எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. ஓ, தீ போல இறங்கணுமே, ஓ, எங்கள் மீது அசைவாடுவீராக. நதியாய் ஒழுகேனமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ரகசியாந்தடரே. ஓ, ரககடரவசியாந்தடரே. தீர்க்க தரிசனம் உரைத்திட அஸ்தியுடைய தாழ்வரையில் ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരേണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അഗ്നിയായി ഇറങ്ങിടുമേ. ഓ, എங்கள் மத்தியில் நீர் அக்கினியாய் இறங்குவீராகப்பா. ஓ, ரகசியாந்தடரே வீசிடுமே, தீ போல இறங்கணுமே, தீ போல இறங்கணுமே.
ரஹசியாச்சடரே ரகதடரப ஷகரஹசியாச்சடரே. கர்மேல் ஜெப வேளையில் ரஹசியாச்சடரே ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் பிரார்த்தனையில் ഒരു കൈവേഗം ഞാൻ കാണുന്നു, ആകാവ് വരച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. അഗ്നിയായി ഇറങ്ങിടുമേ. சொல்லுமா அக்னினாவாய் நீங்க மேல் அமருவீராகப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் எங்கள் மேல் வீசுவீராக. ஓ தீ போல இறங்கணமே. சீனாய் மலையின் மேலே நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. சீனாய் மழமுகளில் ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു, ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീ എന്നെ ഇറക്കണമേ. അഗ്നിയായി ഇറങ്ങിടുമേ. ഓ എங்கள் மேலே உங்க பரிசுத்த ஆவியின் அக்கினி நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாகப்பா. ஓ ரஹசரகதடரா சேரியாஞ்சடரே தீ போல இறங்கணமே. அக்னினாவாய் நீர்கள் மேல் அமருவீராக. வீசேனமே ரகதடரப ஷேரியாச்சடர ஹஸ்யாச்சடரே அல்கரப ஹஸ்யாச்சடரே அல்கரப ஹஸ்யாச்சடரே. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உயிரற்று கிடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ளாக உயிரடையப்படுவதாக. மாம்சம் உருவாவதாக, நரம்புகள் உருவாவதாக, தசைகள் உருவாவதாக. ஆண்டவரே உயிரடைய செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்தில, தரிசனத்தில, குடும்பத்தில, தேசத்தில் ஊற்றப்படுவதாக. உங்க பரிசுத்த ஆவியின் அக்கினி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரப்பப்படுவதாக. ஓ ரஹசியாச்சடரே தீ போல இறங்கணமே. ஓ ரஹசியாச்சடரே விஷேனமே நதியாய். ஓ ரஹசியாச்சடரே ரஹசியாச்சடரே ரேகாதடரப ஷகதகரகா ஜேரியாச்சடரே ரஹசியாச்சடரே அல்கரே மஹாசியாச்சடரா ஜேரியாச்சடரே அல்கரே மஹாத்தடரோ ரேகே தேடரே பாராபா ராபாரா ரேகாதா ராபா 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 ராபா. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு அவரையும் நிரப்புகிறதற்காய் நன்றி, நிரப்புகிறதற்காய் நன்றி. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினியின் அபிஷேகம் நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் மேல, சிறியோர்கள் மேல, பெரியோர்கள் மேல வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவனுடைய வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக. பரலோக அக்கினி இறங்குவதாக இறங்குவதாக. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. உங்க வல்லமையினால, உங்க பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஹல்கரா மஹாசியாஞ்சடரே ஹல்கரா மஹாசியாஞ்சடுரோ ரியாஞ்சடரே ஹல்கரே மஹாசியாஞ்சடுரோ ரகதலவா ரேமா சேரியாஞ்சடுரோ ரியாஞ்சடரே ஹல்கரா ஹசியாஞ்சடரே ஹல்கரே மஹாசியாஞ்சடரே. இன்று உங்க வாழ்க்கையை நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த இடங்களில் எல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, தளர்ந்து போயிருக்கீங்களோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைக்கிற சூழ்நிலைகளில கர்த்தருடைய அசைவாடுதலின் கரம் இறங்குவதற்காக, கர்த்தர் கிரியை செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவரே நீங்க நிரப்புங்கப்பா.
நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை அற்று போயிருந்த சூழ்நிலையில இனி எங்களுக்கு உயிரடையாது என்று சொன்ன இடங்களில் எல்லாம் ஆண்டவர் உயிரடைய செய்து மகா சேனையாய் எழுப்பினாரே. இன்று உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரித்த நிலைமையில, செத்து போன நிலைமையில காணப்பட்டாலும் அன்று லாசருக்கு உயிரை கொடுத்த தேவன், அன்று எவரின் மகளுக்கு உயிரை கொடுத்த தேவன், அன்று விதவையின் மகனுக்கு உயிரை கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் ஜீவன் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அநேக சமயங்கள்ல நம்ம நினைக்கிறோம் எல்லாம் அற்று போயிருச்சு, காலம் போயிருச்சு, தாமதிச்சிருச்சு, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதற்கு இனி பதில் இல்லை என்று ஏங்கி நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்றைய ஆவியை நான் உனக்குள்ளாய் ஊற்றுவேன், நீ உயிர் அடைவாய், உன் சூழ்நிலை உயிர் அடையும், உன் ஜெபங்கள் எல்லாம் பதில் கிடைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். ரகசியாந்தடரே ரகசியாந்தடரே, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் மேலே, இறங்கிடுவார். துதிக்க 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 அவர். இன்று நீங்க துதிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தும் போது அவர் அதற்கெல்லாம் ஆமோதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையின் பதில்கள் உங்க வாழ்க்கையில் காத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? நம்மளுடைய உயிரற்ற சூழ்நிலைகளுக்கு ஜீவன் தருவதற்கு, உயிர் தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாள்ல நம்பிக்கை போயிருச்சு, இனி எங்க வாழ்க்கையில மாற்றம் வராது என்று இருந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நம்பினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க நம்பினாங்க. நம்பின மாத்திரத்துல அவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டானது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடியாது என்று மருத்துவர்கள் விதி எழுதியிருக்கலாம், சூழ்நிலைகள் விதி எழுதியிருக்கலாம், குடும்பம் விதி எழுதியிருக்கலாம், ஊழியம் விதி எழுதியிருக்கலாம், சபை விதி எழுதியிருக்கலாம், யாரு வேணும்னாலும் நமக்கு தலையெழுத்தை எழுதியிருக்கலாம். அந்த எழுத்தை மாற்றி அமைப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நாம் நம்பும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பரிபூரணமாய் மாறுவதற்கு அது போதுமானவராக, அது போதுமானதாய் மாறிவிடும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் காணப்பட வேண்டும். அநேக சூழ்நிலைகளில் அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள், ஹல்கரா மகாசியாந்தடரே ரகதலபாஷியாந்தடரா ஹல்கரே மகாசியாந்தடரே ரகதடவாரியாந்தடரோ சேரியாந்தடரே ரியாகத்தடரா ஹசியாந்தடரே ரகதலபாஷியாந்தடரே ஹல்கரே மகாசியாந்தடரோ ரியாந்தடரே ரகதலகதரகதரகடகா ஜோரியாந்தடரே ரஹசியாந்தடரே ரகதலபா ஜோ ரஹசியாந்தடரே உயிரடைய செய்கிற தேவனுடைய வல்லமை 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 நிரப்புகிறதற்காக
கிருபைக்காக உமக்கு நன்றி. ரகசியாந்துடரே ஏ ரகசியாந்துடரோரியாந்துடரே ரகதலபாஷியாந்துடரே. பல சூழ்நிலைகளில, நெருக்கப்படுகிற நிலைமைகளில இதிலெல்லாம் மாற்றம் வருமா? நான் நம்பி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிற்றே, என்னுடைய வாழ்க்கை என்று ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, உன் நம்பிக்கை மாத்திரம் நீ என் மேல வை மகனே, உன் நம்பிக்கையை மாத்திரம் நீ என் மேல வை மகளே. ஊழியத்தின் தேவைகளாயிருக்கலாம், குடும்பத்தின் தேவைகளாயிருக்கலாம், நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரகசியாந்தடரே அல்கரமஹாசியாந்தடரோ ரேமாசேரியாந்தடரரராரியாந்தடரரரா ஜேரஹத்தடரராரியாந்தடரே அல்கரமஹாசியாந்தடரே. எண்ணற்ற தாடைகள் வந்தாளுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாளுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தாடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்து ஓரஹஸ்யாந்தடரே ஓரமஸ்யாந்தடரா உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் கர்த்தர் எதெல்லாம் நம் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேறும் காலம் வருகிறது. சொல்லுவோமா, நான் நம்புவப்பா, உம்மை மாத்திரம் நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன். சொல்லுமா, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் இருளின் பாதையில் கடந்து செல்லுகிறீங்களா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மேல ஒரு நம்பிக்கை வை மகளே, என் மேல ஒரு நம்பிக்கை வை மகனே, உன்னை தேற்றுவதற்கு நான் போதுமானவராயிருக்கிறேன். யாரும் இல்லை நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு.
சொல்லுவோமா? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் காலம் வரும். நான் உம்மை நம்புவேன். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். ஓ, நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்பா. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, எதெல்லாம் அதை நிறைவேற்றுவேன் என்று உங்களோடு பேசி இருக்கிறாரோ, உங்களை வழி நடத்துகிறாரோ, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் சொன்னதை செய்கிற தேவன். செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லுகிறதல்ல. அவர் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வாக்கு பண்ணி பேசி இருக்கிறாரோ, உங்களை கொண்டு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ, அது வரைக்கும் நம்ம ஜீவன் இந்த மண்ணுக்குள்ள சும்மா போகாது. அதை சொன்னதை நிறைவேற்றினதற்கு பின்புதான் நம்ம இந்த பூமிக்கு விடை சொல்ல போகிறோம். கர்த்தர் சொன்னதை அவர் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுவது உயிரடைய செய்வார். எதற்கு தெரியுமா? அவருக்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாக, உயிர்ப்பிக்கப்படுகிற ஆண்டாக, அவரை நம்பும் ஆண்டாக, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆண்டாக கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை மாற்றி கொடுப்பாராக. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான ஆராதனை செக்ஷன்ல நீங்க எங்களோடு கூட கடந்து வந்தீங்க, கலந்து கொண்டீங்க, ஆராதித்தீங்க. கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், சபையையும், உங்களுடைய சூழ்நிலைகளையும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.